ஐடியா இருந்துச்சு. அதனால சேனலை கிரியேட் பண்ணிட்டு அதோட லிங்கை மெயின் சேனல்ல நம்ம கொடுத்துருந்தோம். கொடுத்து ஒரு 4 to 5 days தான் இருக்கும். அதுக்குள்ள இவ்வளோ சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட ரொம்ப 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 பிக் தேங்க்ஸ் வந்து தெரிவிச்சுக்க விரும்புறேன். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம கலர் கோலியோட சேர்ந்து ஃபுல்லாவே ஃபன்னி வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ண போறோம். ஆமா மக்களே, இரண்டாவது சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அம்மா தொல்லை தாங்க முடியாம சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஒன்ஸ் அகைன் நானும் வந்து தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன் மக்களே. இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் கேமா நம்ம ஸ்கேரி டீச்சர் தான் போட போறோம். ஏன் இந்த கேம் ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மெயின் சேனல் இந்த கேம் போட சொல்லி நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. அதனால புது சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா ஸ்கேரி டீச்சரே போட போறோம். மக்களே, பஞ்சு முட்டை மண்ட பாக்குறது டெரரா இருப்பா. ஆனா ஒரு பக்கா காமெடி பீஸ். இந்த கேமோட கான்செப்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் மக்களே. இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சொல்றேன். இது வந்து ஒரு ஸ்கேரி டீச்சரை பிராங்க் பண்ற கேம் தான். இதெல்லாம் நம்ம நேர்ல பண்ணனா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. அதனால நம்ம கேம்ல வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்கன்னு தெரியல, அதை பாப்போம். என்ன எடுத்தோனே அப்ஜெக்ஷன் போடுறாங்க? ஒருவேளை கேம் கடை காசு கொடுத்துட்டு உள்ள போன்னு சொல்றானோ? அது அப்ஜெக்ஷன் இல்லடா, அப்ஜெக்டிவ். இவங்க பேர் வந்து மிஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மவுஸ் ட்ராப்பை கண்டுபிடிச்சு அதை டேபிள் மேல வச்சு நம்ம மிஸ்டி அதாவது பச்சைக்கிளியை வந்து டார்ச்சர் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் டாஸ்கே டார்ச்சர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஆஹா, இதுல மக்களே, வீடியோக்கு இனி யாரோ லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். இல்லைன்னா காசா போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாங்க வேணாம் மக்களே, நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம். இப்படி இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். ஏன் பாக்குறவங்க எல்லாம் கடுப்பாய் ஸ்கிப் பண்றாங்க. அதனால டாப் கேம் குள்ள போயிடு. அதுவும் கரெக்ட் தான். ஓகே மக்களே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பச்சைக்கிளி எங்க இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். பாருங்க, இப்போ தூங்கிட்டா ஹா அப்படின்னு விட்டுட்டு இருக்கா. இருங்க, இன்னைக்கு வந்து இவளுக்கு சரியான ஆப்பு வைக்க போறோம். போ போ. பரவாயில்லையே, பச்சை முட்டை நியூஸ் பேப்பர்ல படிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா, எங்க இந்த தோசைகள் மாடி என்ன காணோம்? தெரியல, தோசைக்கல் மண்டையன் வருவானான்னு தெரியல இந்த எபிசோட்ல. பட் பின்னாடி வர சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு இவளுக்கு வந்து ட்ராப் வைக்கணும். தெரிஞ்சிரு சீசே, என்ன வீடு இவ்வளவு பெருசா இருக்குது? இவ்வளவு பெரிய வீட்ல அந்த பச்சை முட்டை தனியா என்ன பண்ணிட்டு இருக்கா? தெரியலையே, இது சொந்த வீடா வாடகை வீடா? ஐயோ, ஏன் அடி வரை நீ டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ அந்த சைட்ல பிளிங்க் ஆச்சு பாத்தீங்களா மக்களே, அது வந்து நம்ம பச்சைக்கிளி பக்கத்துல இருக்கா அப்படின்னா பிளிங்க் ஆகும். இது வந்து டெவலப்பர் நம்மளுக்காக வந்து ஃபேவரா செஞ்சிருக்காங்க. பட் இப்போ அந்த பக்கம் போயிட்டா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மவுஸ் ட்ராப் தான் தேடணும் இந்த வீட்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட் இங்க சைட்ல எங்க இருக்கு? ஓகே, இங்க கபோர்ட் இருக்கு மக்களே. இந்த கபோர்ட்ல ஃபர்ஸ்ட் மவுஸ் ட்ராப் இருக்கான்னு தேடிடுவோம். போடா, எலி பொறி கிடைச்சிச்சு. இந்த எலி பொறியை வச்சு அந்த பெருச்சாலியை புடிச்சிடலாம். சீக்கிரமா போய் சட்டிக்க போடு. பெருச்சாலியா? சரி ஓகே மக்களே, இதை வந்து டேபிள்ல தான் வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள்ல வச்சிருவோம். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த மவுஸ் ட்ராப் மேல பேப்பர் வைக்க சொல்லியிருக்காங்க. ஐயோ, அடுத்து நம்ம ஓட சொல்லியிருக்காங்க மக்களே. அந்த பச்சைக்கிளி வரதுக்குள்ள நம்ம ஒளிஞ்சுக்கணுமா. பட் அவ எங்க வரா நம்ம பாக்குறோம்ல, அவளை பாக்குற மாதிரி இடமா பார்த்து ஒளிவோம். இங்கிட்ட இல்ல. என்ன வீடு பூரா இத்தனை ரூம் இருக்குது? இந்த வீட்டை இவ கொத்தனார வச்சு கட்டிப்பாளா இல்ல இவ கொண்டைய வச்சு கட்டிப்பாளா? எனக்கு தெரிஞ்ச அவ ஹேர் ஸ்டைல் வச்சுதான் மக்களை கட்டி இருப்பா. பாருங்க, அதே ஷேப்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பஞ்சு முட்டை மட்டும் வருது. அடியா யாரு போறதவளே? இருடா, அவ அங்கதான் போறாளா இல்ல? என்னடா ஸ்ட்ரைட்டா போறா? என்ன இவ எலி பொறியில கை வைப்பன்னு பார்த்தா வேற எங்க போயிட்டு இருக்கா? ஒரு நம்மள பாத்து உரிக்க வராளோ? அதாவது ஸ்ட்ரைட்டா போறதை விட்டு சுத்திக்கிட்டு போறாளா? ஏன்? பட் பரவாயில்ல, இருக்கட்டும். இப்ப எப்படி மவுஸ் ட்ராப்ல வச்சு கை நசுக்கி கொஞ்சம் போடு. அச்சச்சோ, பஞ்சு முட்டையா, இனிமே நீ சாப்பிடுறதுக்கு கழுவுறதுக்கு ஒரே கைதான். ஆனா வந்து அவளை பார்க்க பாவமா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மக்களே. இப்ப லெவல் 2க்கு என்ன மிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு அதையும் படிப்போம். மக்களே, இப்போ நம்ம அடுத்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயோ, என்னடி போடுறது யாரை போறதவளே? சரி மக்களே, நானே படிச்சு சொல்றேன். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவ கையில எடுத்துட்டு போறால பிரேக்ஃபாஸ்ட், அதுக்குள்ள வந்து உப்பு கொட்டி அவ வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அழுங்காம குழுங்காம எடுத்துட்டு போறா. ஓகே மக்களே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, உப்பு கொண்டு போயிட்டு அந்த பஞ்சு முட்டை வாயிலே கொட்ட போறோம். வாங்க உள்ள வாயில கொட்ட போறோமா? இல்லடா, அது அந்த பவுல் இருக்குல்ல அதுல கொட்ட போறோம். என்னது லாக் பிக் வச்சு ஓபன் பண்ணணுமா? டேய், இதடா காசு குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதையும் புடிக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து சீட்டிங் மக்கள். இதெல்லாம் நம்மள ஏமாத்துற வேலை பாத்துக்கங்க. சரி விடுங்க. எல்லா கேம்லயும் ஒரே கான்செப்ட் தான். குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கொய்யால கடைசில அவங்களே வாங்கிக்கிறாங்க. இதான் மனசு வருத்தமா இருக்கு. ஓகே மக்களே, அவ வந்து வேற எங்கேயோ போயிட்டா. இப்ப நம்ம டாஸ்க பண்ண என்னடா கிட்டதான் இருக்காளா? அப்பா போய் உட்காந்துட்டா. நான் கூட வந்து எங்க தூரமா போயிட்டு வேகமா போய் மாட்டிருப்பேன். நாம உப்பு போறதுக்குள்ள நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம இப்போ ஒரு லைக் ஆமா மக்களே, லைக் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பு. மறக்காம லைக்க போட்டுருங்க. இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அவ வரதுக்குள்ள எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க. அவ எங்க வரான்னு பாப்போம். ஒரு நிமிஷம் இரு. ஒருவேளை அந்த பஞ்சு முட்டை நம்மள பார்த்துட்டு தோரத்திட்டு வந்து குடிச்சா என்ன பண்ணுவா? தெரியலையே, அது மாட்டும் போது பாத்துக்கலாம்டா. இப்போதைக்கு அவ பாக்காத இடத்துல தான் நம்ம இருக்கோம். இவ வர தோரணியே சரியில்லையே. யாரையும் உள்ள வச்சு உரிச்சிட்டு வர மாதிரியே வரா. கன்ஃபார்மா சொல்லு, இந்த வீட்ல நம்ம மட்டும் தான் இருக்குமா? நம்ம மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல மக்களே, யாராச்சும் இருந்தா கூட. இப்ப அவ சாப்பிட போறா, இருங்க பாப்போம். என்ன மாடி கந்தனி குடிக்கிற சோடெல்லாம் வருது? என்ன பஞ்சு முட்டையா? உப்புல தூக்கு கொஞ்சம் கம்மியா? குடிச்சதெல்லாம் வெளியே வந்துருச்சு மக்களே. இதுவும் கொஞ்சம் பாவமா இருந்தாலும் நம்ம வந்து லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லெவல் 3க்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. லெவல்
ஃபேவரட் ஹாரர் ஷோவை பார்க்க விடாம அதுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. அது இப்போ வந்து அவ வேற ஏதோ ஷோ பார்த்துட்டு இருக்கா. டிவியை உடைச்சி ஹாரர் ஷோவை பார்க்க விடாம நம்ம வந்து மிஸ் பண்ண போறோம். ஓ ஃபேவரட் ஷோவா சூப்பர். இனிமே டிவியே இருக்காது. அப்படியே அது இருந்தாலும் அத பார்க்க நீ இருக்க மாட்டேடி பச்சி புட்டாயே. வர இரு. இது ஏதோ எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ண என்ன ஆகும்னு தெரியல. சரி சொல்றாங்க, நம்ம கிளிக் பண்ணிடுவோம். என்னடா ஏதோ மண்டையில வெடிச்சது. என்ன மச்சி இவளுக்கு கிறுக்கு புடிச்ச மாதிரி படிக்கிட்டு இருக்கா. பச்சி புட்டாயி வாட் ஹேப்பன் டு யூ? எனக்கு என்னமோ வந்து அவன் இந்த டேமேஜ் ஆன ரோபோட்லாம் வந்து கை கால் இழுத்துட்டு ஆடல மக்களே. அதே மாதிரி தான் இருக்கு. சரி அவன் எப்படியும் ஆடிட்டு போறா. நம்ம வந்து கொடுத்த டாஸ்க் டிவியை உடைக்கிறதுக்கான பொருளை எடுக்கணும். அங்கே ஏதோ ஸ்டார் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டார் எதுக்கு யூஸ் ஆகும்? ஓகே, இதை வச்சு நம்ம ஹிண்ட் இல்லைனா ஐட்டம்ஸ் ஏதாச்சும் கேம்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் வாங்க வேண்டாம். வேற ஏதாச்சும் பொருள் இங்க பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செல்ஃபின் கேம் அது இப்போ தானங்க சொன்னாங்க. இதெல்லாம் அடிச்சு புடுக்குற வேலைங்க. இதை நான் இப்போ யூஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கே போக மாட்டேங்குது. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை அவங்களே வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் தான் ப்ரோ. மறுபடியும் அவங்களே கொடுத்து அவங்களே வாங்கிக்கணும்ல. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? திருந்த வாய்ப்பே இல்லை மக்களே. இவருங்க இங்க ஏதோ வந்துட்டு எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு. ஒரு ஸ்டார் இதையாச்சும் புடுங்காம இருக்கணும். ஓகே, ஏதோ பறந்து வருது. க்ரோ வருதுன்னு இதாச்சும் டிவியை உடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணனால பறந்து வந்துருச்சோ. ஒரு நிமிஷம் இரு. என்ன பஞ்சு முட்டை பின்னிட்டு பச்சை பச்சைன்னு இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டலாம் என்ன? தெரியலையே, நம்ம பக்கத்துல பச்சை பசேல்னு தான் இருக்கு. இந்த பக்கம் எங்கேயாச்சும் இருக்காளா? இருங்க மக்களே, கொஞ்சம் நல்லா பாத்துக்கலாம். இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் கொஞ்சம் ஓடுற மாதிரியே வாட்டத்துல நின்னுக்கலாம். திடீர்னு வந்து புடிச்சிட போறா. அடாடாடா பச்சிலி சன்பாத் பண்ண போறாளா? அவ வரத்து உள்ள அவ டிவி ஒரு வழி பண்ணிடலாமா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி இதே மாதிரி ஏரியா இருக்கு மக்களே. அங்க இருக்க அந்த ஸ்விமிங் பூல் பக்கத்துல அவ சன்பாத் பண்ணிட்டு இருக்கா. அவ நம்ம இங்க வரதுக்குள்ள நம்ம வந்து டிவியை உடைச்சிடலாம் வாங்க. ஆஹா ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு. அவ வர பரடி சீக்கிரமா வெளியே போயிடு. இருங்க மக்களே, உடைச்சாச்சு. இப்ப வந்து டிவியை பாக்குற இடத்துல உட்காந்துப்போம். இங்க என்ன இங்க வராளா? இங்க இல்ல. இப்படியே வெட்ட வெளியில நீங்க வந்து கப்புடு புடிச்சிடுவா. கப்புடு போய் ஒரு இடத்துல ஒளி. இருடா பச்சை பசேல் இங்க எங்கேயாச்சும் வராளன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கமும் வரல மக்களே. அப்ப எந்த பக்கம் தான் வந்து அவ வந்துட்டு இருக்கா பச்சைக்கிளி? ஐயோ இந்த ஏழை போறதவங்களுக்கு எவ்வளவு சொல்ல புரிய மாட்டேங்குது. முதல்ல நீ இந்த வீட்டை பழகு. அப்பதான் கேமே விளையாட முடியும். அதுவும் கரெக்ட் தான் மக்களே. ஃபுல்லா கிரீனா இருக்கு. எந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வரோம் அப்படின்றதால புரியல. என்ன வீட்டுக்கு கொல்ல பக்கத்துல இருந்து வரா? ஒருவேளை ஆய் போயிட்டு வராளோ? தெரியலடா, அவளை வேற கலாய்ச்சிட்டே இருக்கா. அதை வந்து புடிச்சிட போறா. இந்த தோசைகள் மட்டும் வருமா? அவளைய பார்க்கலான்னு பார்த்தா ஆளையே காணோம். தோசைகள் மணி எப்ப வருவான்னு தெரியல மக்களே. அவன் வரும்போது பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பச்சைக்கிளி அந்த டிவி உடஞ்சதை பாக்குறத பாப்போம் வாங்க. ஐயோ பச்சைக்கிளி என்ன வாட்டமா போயிட்டு இருக்கா. பார்த்து ரொம்ப கிட்ட போகாத. பார்த்துட்டு துரத்த போறான். அதுவும் கரெக்ட் தான் மக்களே. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தே பாப்போம். இங்க நின்னுக்கலாம். அவ டிவியை பாக்குறது இங்க இருந்தே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். போ போ போ. உன் ஃபேவரட் ஷோ இன்னைக்கு நீ பார்க்கவே முடியாது. ஆஹா பச்சைக்கிளி வந்துச்சு. சீக்கிரமா ஓடு. எப்படிங்க பார்த்தா எப்படி துரத்திட்டு வரா பாருங்களேன். வேணா ஓடிடலாம். எப்படி துரத்துறா? டீச்சர் நான் கொடுத்த எல்லா ஹோம்வொர்க்கையும் முடிச்சேன். இந்த அம்மா தான் முடியல. அதனால நீ என்ன பண்ணுங்க? இந்த அம்மாவை தூக்கிட்டு போய் உரிச்சிடுவோம். அதாவது இவனை கூப்பிட்டு வந்ததுக்கு இவனால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்றா மக்களே. பட் இந்த கேட்டை தாண்டி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவளால நம்மள பிடிக்க முடியாது. அவளை தாண்டி வர மாட்டா. அதனால ரொம்ப கிட்ட வந்துட்டா அப்படின்னா குடுக்குன்னு ஓடிடுங்க. என்னாச்சு ட்ரிங்க் இருக்கு. டீச்சர் பாத்தீங்களா? இந்த அம்மா கூப்ப போறீங்க நிக்கறாங்க. அதனால கன்ஃபார்மா சொல்றேன். கூட்டு போயிட்டு தலைக்கு நான் தொங்க விட்டு உரிச்சிடுங்க. இல்ல மக்களே, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பச்சைக்கிளி கூட கலர்கோல் இங்கே விட்டுட்டு போறேன். ரெண்டு பேரும் இங்கே இருந்து சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, இப்போ வந்து டிவி இருக்கிற ரூமுக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி போலாம். மக்களே அந்த கீஞ்சி போன வாய் உடைஞ்சு போட்ட டிவியை பார்த்துட்டு வாயை பொளக்கத்துக்குள்ள நீங்க என்ன வீடியோக்கு லைக் படம் பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. மக்களே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவ டிவி ரூமுக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ள என்டர் ஆயிட்டாளா? இப்போ நம்ம கிட்ட போய் பார்ப்போம். இங்கே இருக்கலாம். ரொம்ப கிட்டயும் போக வேண்டாம். ஏன்னா திடீர்னு பார்த்துட்டானா அப்ப ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்க, டிவி உடஞ்சிட்டு பார்த்துட்டா. என்ன இப்படி அலறா? ஊரே கூட்டுறவாளோ? சரி ஓகே, வந்த வேலை முடிஞ்சிச்சே. அப்படியே கடியை சாத்திட்டு கிளம்புவோம். ஆனா பார்க்க பாவமா தான் இருக்கு மக்களே. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் அவளை. பட் இது level 4 level 5 level 6ன்னு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்து எல்லா செல்ல குட்டீஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன போடணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஃபனி கேம்ஸ் போடலாம். ஹாரர் கேம்ஸ் கமெண்ட் பண்ணாதீங்க. ஹாரர் கேம்ஸ் எப்பவுமே வந்து நம்ம மெயின் சேனல் ஜெனி கேமிங்ல மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் என்னை மிஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? பை பை. லவ் யூ ஆல்.